லோக்சபான்னு சொல்லக்கூடியது தான் மக்களவை. ராஜ்யசபான்னு சொல்லக்கூடியது மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். இந்த மக்களவைக்கான உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள நேரடியா தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை தான் நமக்கு இருக்கு. மாநிலங்களவைக்கான உறுப்பினர்கள நம்மளால நேரடியா தேர்ந்தெடுக்க முடியுமானா, அது முடியாது. ஆனா மக்களவைக்கான உறுப்பினர்கள நம்மளால நேரடியா தேர்ந்தெடுக்க முடியுமானா, அது முடியும். எப்படின்னா, மக்களவை தேர்தல் மூலமா தான் அது நடக்கும். இப்போ 2024ல இந்தியால மக்களவை தேர்தல் நடக்க இருக்கு. இதுதான் இந்தியால நடக்க இருக்க 18வது மக்களவை தேர்தல். இதுவரைக்குமே மொத்தம் 17 மக்களவை தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்துலயுமே மக்கள் நம்ம நேரடியா தான் ஓட்டு போட்டு இவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்ப நம்ம மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவை தேர்தல் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த தேர்தல்ல யார் நடத்துவா அப்டின்னா, தேர்தல் ஆணையம். அதாவது எலக்ஷன் கமிஷன் தான் இந்த தேர்தல் ஃபுல்லா நடத்தி முடிக்கிற வேலைய எடுத்துட்டு இருக்காங்க. எலக்ஷன் கமிஷன யாரு ரூல் பண்ணுவா அப்டின்னா, அத யாருமே ரூல் பண்ண முடியாது. எலக்ஷன் கமிஷன்றது ஒரு அட்டானமஸ் பாடி. அத வந்து மத்திய அரசோ, மாநில அரசோ கண்ட்ரோல் பண்ண முடியாது.